என்ன வேதனை அப்படின்றதை யாருக்குமே என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய இருதயத்தின் வேதனை அறிந்தவர் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த 7 பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, இப்ப கடந்து போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாமுவேல் கேட்கிறாரு, இவ்வளவுதான் உன் பிள்ளைங்க அப்படின்றது கேட்டோன்னா அப்ப ஈசாய் சொல்றாரு, 7 பிள்ளைகளையும் முதன்மையான இடத்துல அவர் வச்சிருந்தாரு. இப்போ 8வது பையன் அடிமை, அவன் வேலைக்காரனை விட கேவலமா நடத்தப்படுறவன். அதனாலதான் தாவீது என்ன பண்ணிட்டாங்க, வனாந்தரத்துல ஆடு மேய்க்க அனுப்புனார். அந்த வனாந்தரத்துல எந்த இடத்துக்கு ஈசாய் தாவீது அனுப்புவார் தெரியுங்களா? பயங்கரமான கரடியும் சிங்கமும் இருக்கிற கொடூரமான காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு என்ன பண்ணுவாராம், தாவீது அனுப்புவார். அதனாலதான் தாவீது ஒரு நாள் என்ன பண்றாரு, வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்து என்ன பண்ணுது, ஆட்டை பிடிச்சு கொண்டு போகுது. அந்த சிங்கத்தின் வாயை கிழிக்கிறாரு. ஒரு நாள் கரடி வந்து பிடிச்சிட்டு போகுது, கரடியுடைய வாயை கிழிக்கிறார். அப்படிப்பட்ட கொடூரமான இடத்துல இப்ப என்ன பண்றாரு தாவீது, தள்ளப்பட்ட கல்லா எங்கேயோ வனாந்தரத்துல கிடக்கிறார். இப்ப சாமுவேல் சொல்றாரு, முதல்ல போய் அவனை கூட்டிடுவாரு. அப்ப அவன் எங்க இருக்கிறான், வனாந்தரத்துல இருக்கிறான். அவன் தள்ளப்பட்ட அந்த கல்லாகி அவனை மூளையில கிடந்தான் எங்கேயோ தாவீது. வனாந்தரத்துல அவன் தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் சொன்னான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று அந்த வனாந்தரத்திலும் தேவனை நினைத்து அந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை பார்த்து ஆராதிக்கிறவர், ஆராதனையின் வீரனாய் தாவீது இருந்தான். அவனுடைய தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவனுடைய முகத்தை பார்த்தாரு. ஓ, இந்த நிலைமையில என் மகன் என்ன கூப்பிடுறான்னு சொல்லி எங்கேயோ இருந்த அந்த தள்ளப்பட்ட கல்லை என்ன பண்றாரு, அந்த கல்லை கொண்டு வந்து மூளையில வைக்கிறார். அவனை மூளை கல்லாய் மாற்றும்படியா. இப்ப பாருங்க, இந்த ஈசாய் வெக்கப்பட்டு போறாரு, அவர் தலை குனிஞ்சு போறாரு. அவர் சொல்ல, இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 11-12 வாசிங்களா அதுலயே. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். பாருங்க, அவர் சொல்றாரு, முதல்ல அவனை போய் கூட்டிடுவாங்க. அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்றாரு. வனாந்தரத்துல தள்ளப்பட்ட கல்லாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த தாவீதின் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து, மகனே, உன் வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன், உன்னை மூளைக்கல்லாய் நான் வைக்க போறேன். இத்தனை நாட்கள் உன் தாய் தகப்பன் கைவிட்டார்களே என்று அழுதே, உன் சகோதரர்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருந்து உன்னை மூளைக்கல்லாய் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதை வனாந்தரத்துல தள்ளப்பட்ட தாவீதை கொண்டு வராரு. பாருங்க, அத்தனை ஜனங்க கண்களுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்குது. அந்த விருந்தின் மத்தியில சாமுவேல் தாவீதை என்ன பண்றாரு, 12ஆம் வசனத்துல வாசிங்களேன். ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்ததான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணும் என்றார். பாருங்க, எல்லா ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த பலி விருந்துக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க ஊர் மக்களே. அந்த ஊர் மக்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்னால தள்ளப்பட்ட மூளையில் இருந்த கல்லை கொண்டு வந்து ஆண்டவர் மூளை கல்லாக என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. ராஜாவுடைய ஸ்தானத்துல தாவீதை வைக்கிறாரு. எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, ஈசாயுடைய தலை வெட்கப்பட்டு குனைந்து நிற்கிறது. பாருங்க, தள்ளப்பட்ட கல்லாயின அவனை மூளை கல்லாய் ஆண்டவர் வைத்தா. ஒருவேளை மனிதரால தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், ஒருவேளை உறவுகளால தள்ளப்பட்ட கல்லா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல வந்து இருக்கிற உங்களை, உங்களுடைய கண்ணீரை அறிந்த தேவன் உங்களை மூளை கல்லாய் வைக்கும்படியாகவே இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக அவன் புரட்டப்பட்ட கல்லாக இருந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரையும் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17 26 இருந்து 28 வரையும்.